வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் எண் 3. அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. இப்போ குறளுடைய பொருளை பார்க்கும்போது ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு, அன்போடு இயைந்த வழக்கு. ஆருயிர் அப்படின்னா அருமையான உயிர். அதாவது இந்த மனித பிறப்பு என்பது அரிதானது. ஔவையார் சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்போ இந்த அருமையான உயிருக்கு என்போடு, என்பு அப்படிங்கிறதோடைய அர்த்தம் என்னன்னா எலும்புன்னு சொல்லுவோம். இங்கே உடம்போடு அப்படின்னு பொருள் கொள்ளணும். உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு, இயைந்த அப்படின்னா பொருந்தி இருக்கிற தொடர்பு என்னன்னு கேட்டால் அன்போடு இயைந்த வழக்கு. அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன். அப்போ மனிதர்களாய் இந்த உலகத்தில் பிறந்த நாம் அனைவரும் அன்பு செய்து வாழ்தல் வேண்டும் அப்படிங்கிறத வள்ளுவர் குறள் மூலம் தெளிவுபடுத்துகிறார். குறளினுடைய விளக்கம்: அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். இந்த உயிரும் உடம்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதாவது உயிரினுடைய இயக்கம் நின்றுவிட்டால் உடலினுடைய இயக்கம் நின்று போய்விடும். அதே மாதிரி தான் உடலினுடைய இயக்கம் நின்னா உயிரும் இயங்காது. அப்போ பெறுவதற்கு அரிய இந்த உயிரானது உடம்போடு இணைந்திருக்கும் தொடர்பு அன்புடன் ஒன்றி போன வாழ்க்கையின் விளைவே என்று கூறுவார்கள். அதாவது அன்பு நிறைந்த வாழ்வே உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை நிலைநிறுத்தும் சிறந்த வழி. அன்புடனும் அறத்துடனும் கூடிய வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த அன்பே உயிருக்கும் உடலுக்கும் இடையேயான அரிய தொடர்பை நிலைநாட்டும். இதுவே உயர்ந்த வாழ்க்கை நெறிமுறை என வள்ளுவர் கூறுகிறார். இதுக்கு நம்ம இப்போ சொன்னோம்னா, கணநாத நாயனார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சிவபெருமானுக்கு தொண்டு செய்து வந்தார். அப்போது ஒவ்வொரு நாளும் இரவில் கோவிலுக்கு விளக்கேற்ற போகிறாரு. அப்போது அவருடைய சொந்த உடலை விளக்கு தண்டாக பயன்படுத்தி கொள்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அவர் சிவத்தொண்டில் அன்பு செய்தார். அதனால் அவர் விளக்கு தண்டை தன் உடலால் தாங்கி செல்றாரு. அவருடைய அன்பின் உறுதியை கண்டு சிவபெருமான் மகிழ்ந்து அவருக்கு காட்சி அளித்தார் அப்படின்னு வரலாறு சொல்கிறது. அப்போ மனிதர்களாய் பிறந்த நாம் அனைவரும் இந்த உலகத்தில் அன்புடனும் அறத்துடனும் வாழ்தல் வேண்டும். மீண்டும் குறள்: அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.